வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம உற்சாக பதிவில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பற்றி தாங்க. மதுரை மீனாட்சி பற்றி நீங்கள் பல அரிய தகவல்கள் தெரிஞ்சிருக்கோம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பார்த்தீங்கன்னா 48 ஆண்டுகள் பூஜை நடக்கலை. அதற்கான காரணம் என்னன்னு தெரியுமாங்க? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் முறையாக உற்சாக நியூஸ் சேனலை பார்க்குறீங்களாக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா? ஜோதிடத்தில் ஒரு நல்ல தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. பழனியில் பார்த்தீங்கன்னா முருகன் கோவில் காலையில் முருகன் ஆண்டி கோலத்திலும் மாலையில் பார்த்தீங்கன்னா ராஜ அலங்காரத்திலும் காட்சி தருவார். சோட்டனிக்கரை பகவதி அம்மன் கோவிலில் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி, லட்சுமி, பார்வதி தேவின்னு 3 விதமாய் காட்சி தருவா. அந்த வரிசையில் தாங்க மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மனுமே மொத்தமாக பார்த்தீங்கன்னா 8 விதமான அலங்காரங்களை காட்சியளிப்பா. சக்தி இல்லையே சிவமில்லை என சிவனை உணர்ந்திருந்த போதும் சக்தி தலங்களாக விளங்கக்கூடிய ஊர்களில் சிவனின் ஆட்சி தான் நடக்கும். ஆனால் மதுரையில் பார்த்தீங்கன்னா அன்னையினுடைய கையே ஓங்கி இருக்குதுங்க. மதுரையின் அரசியை மீனாட்சி ஆட்சி செய்கிறா. முதல்ல பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மனுக்குன்னு அபிஷேகம் பூஜைகள் செய்த பின்னர் தாங்க சுந்தரேஸ்வருக்கு செய்வது வழக்கமாக இந்த கோவிலில் நடைமுறையில் இருக்குதுங்க. பக்தர்களும் அன்னையை வணங்கிய பின்னர் தாங்க அப்பனை வணங்கி வருவாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பார்த்தீங்கன்னா பல அதிசயங்கள் இருக்குதுன்னே சொல்லலாம். மதுரையில் மீனாட்சி தினமும் பார்த்தீங்கன்னா 8 விதமான சக்திகளாக பாவிக்கப்பட்டு ஆராதிக்கப்படுவா. இது மற்ற கோவில்களில் இல்லாத ஒரு தனிச்சிறப்புனே சொல்லலாங்க. திருவனந்தாள் பள்ளியறையில் மகா சேஷ்டாதி ஃபராத சந்தியில் பார்த்தீங்கன்னா பாலாவகம் 6-8 நாளிகையில் வரையில் புவனேஸ்வரியாகவுமே 12-15 நாளிகை வரையுமே கௌரியாகவும், மத்தியானத்தில் பார்த்தீங்கன்னா ஷியாமலா தேவியாகவுமே, சாயரஷியில் மாதங்கியாகவும், அர்த்த ஜாமத்தில் பார்த்தீங்கன்னா பஞ்சதசியாகவும், பள்ளியறைக்கு போகையில் பார்த்தீங்கன்னா ஷேடசியாகவும் 8 வித அலங்காரங்களை காட்சியளிப்பா. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5 கால பூஜைகள் நடக்கும்போது மேலே சொன்ன ரூபங்களுமே ஏற்றவாறு தான் அலங்காரங்கள் செய்யப்படுதுங்க. காலையில் சின்னஞ்சிறு சிறுமி போலவும், உச்ச காலத்தில் பார்த்தீங்கன்னா மடிசார் புடவை கட்டியுமே, மாலை நேரத்தில் வெள்ளி கவசமும் வெள்ளி கிரீடமும் அணிந்து, இரவு நேரத்தை பார்த்தீங்கன்னா ஜாமத்தில் தாங்க வெண்பட்டு புடவை அணிந்து அன்னை மீனாட்சியை காட்சியளிக்கிறா. வேறு எந்த கோவிலும் இல்லாத சிறப்பாக இது சொல்லலாங்க. அன்னையினுடைய இந்த ஒவ்வொரு அலங்கார காட்சியுமே பார்த்தீங்கன்னா காண கண்கோடி வேண்டுங்க. ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரி, கௌமாரி, சியாமலா, மாதாங்கி, பஞ்சதிசி என அன்னையினுடைய அத்தனை ரூபத்தினையும் தரிசிப்பவங்களுமே மறுபிறவி கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அன்னையினுடைய தரிசனம் செய்வதால் மறைந்துள்ள தெய்வீக ரகசியமாக சொல்லப்படுதுங்க. வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் காண வேண்டிய அன்னை மீனாட்சியின் பள்ளியறை பூஜைங்க. எல்லா கோவில்களையும் போல மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலும் போல பள்ளியறை அம்மன் சன்னதியில் இருக்குது. இரவு அர்த்த ஜாமத்தில் மல்லிகை பூவால் கூடாரம் கண்டு வெண்தாமரைகளால் மீனாட்சியினுடைய பாதங்கள் அலங்கரிக்கப்பட்டு வெண்பட்டால் அம்மனை அலங்கரித்து கிடைக்கும் அன்னையின் திருக்காட்சி காண கண்கோடி வேண்டுன்னு சொல்லலாங்க. இரவு பள்ளியறைக்கு பார்த்தீங்கன்னா சுந்தரேஸ்வரது வெள்ளி பதுக்கைகள் சுவாமி சன்னதியிலிருந்து பள்ளியறை வருங்க. பதுக்கைகள் வந்த பின் தாங்க அன்னைக்கு விசேஷ ஆராத்தி நடத்தப்படுது. உள்ளே இருக்கக்கூடிய பெரும்பாலான வண்ணம் வெள்ளை. ஆகவே தான் அன்னையினுடைய மூக்குத்தியும் பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக தரிசிக்க முடியுங்க. அத்தோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 வகையான தீபங்கள் காட்டப்படுது. இதில் கடைசி தீபம் அம்மனின் முகத்திற்கு மிக அருகில் காட்டப்படுதுங்க. 3வது தீபாராதனைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அன்னையினுடைய சன்னதியில் திரை போடப்படும். அவ்வாறு திரைப்படப்பட்ட பின்னர் தாங்க அன்னையினுடைய மூக்குத்தி பின்புறமாக தள்ளப்பட்டு விடுது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பார்த்தீங்கன்னா 48 ஆண்டுகளாக பூஜை கிடையாதாங்க. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் மாலிக்கு குரு மதுரையை நோக்கி படையெடுத்திருக்காரு. வரும் வழி எங்கும் பார்த்தீங்கன்னா ரத்தம், கொலை, கொள்ளைன்னு பெண்களை சிறைப்படுத்துதல் நிறுத்தாமல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்திருக்கு. இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கோவில்களை இடித்திருக்கா. முடியாதவற்றை மூர்த்தியை மட்டுமாவது இடிப்பானா. பல கோவில்களை மூர்த்தியை எப்படியாவது காப்பாற்றி விடுவாங்க நம் மக்களுமே. இப்படியாக துவங்கியதாங்க கல் திரைங்க.
கற்பகிரகத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு சுவரை எழுப்பி அதற்கு முன்னாடி ஒரு மூர்த்தியை பிரதிஷ்டை செய்து விடுவாங்களா. ஆக்கிரமிப்பாளன் பார்த்தீங்கன்னா வருவான், இதுதான் மூர்த்தினே நினைத்து எடுத்துட்டு செல்வான். இதை கேள்விப்பட்டனர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை சேர்ந்த 5 சிவாச்சாரியர்களுமே. எப்படியாவது நமது கோவிலை காப்பாற்றணும்னு சுவாமி மீது கை வைக்கக்கூடாதுன்னு தங்களுக்குள்ள சபதம் செய்து கொண்டிருக்கிறாங்க. தான் செய்யும் காரியத்தை நேரம் வரும் வரை யாருக்கும் சொல்வதில்லைன்னு சத்தியம் செய்திருக்காங்களா. சுவாமிக்கு அபிஷேகம் எல்லாம் பார்த்தீங்கன்னா செய்து முடிந்து கண்ணில் நீருடன் மீண்டும் முன்னே எப்போது காம்போன்னு சர்வேசா சுந்தரேசான்னு கதறியபடியே கல் திரையை எழுப்பியிருக்காங்க. வெளியே மூர்த்தியை பிரதிஷ்டை செய்திருக்காங்க. அசலை போலவே நகை விளக்குன்னு மாலையெல்லாம் ஏற்பாடு செய்திருக்காங்க. வந்தான் மாலிகப்பூர் ஆயிரக்கணக்கான பேரை கொன்று பல 1000 பேரை மதம் மாறிற்றினான். மாட்டுக்கறியை வாயில திணித்தான். விக்கிரகத்தை இடித்திருக்கா. செல்வங்களை எல்லாம் கொள்ளை கொண்டு போயிருக்கா. அதன் பின் பார்த்தீங்கன்னா 48 ஆண்டுகள் கோவிலில் பூஜை இல்லைங்க, தெரிந்து கொள்ளுங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பார்த்தீங்கன்னா 48 ஆண்டுகள் பூஜை கிடையாதுங்க. கோவிலே பாழாக கடந்துச்சு. பின்தாங்க விஜயநகர சாம்ராஜ்யம் துவங்கியிருக்குதே. முகலாயர்களை துவம்சம் செய்தாங்க. எல்லா கோவில்களையுமே புனரமைக்க தொடங்கியிருக்காங்க. அப்போது தாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுமே வேலையை ஆரம்பித்திருக்கு. அங்கே இடித்து கிடந்தது சிவலிங்கன்னு அம்பாளை காணும். சரி, வேறு ஒரு சிலையை செய்ய சொல்லி உத்தரவு கொடுப்போன்னு சொன்னாங்க. அப்போது தாங்க தள்ளாத வயதான ஒரு சிவாச்சியர் வந்திருக்காரு. புது விக்கிரகமெல்லாம் வேண்டாம், சுவாமி பத்திரமாக இருக்கிறாள்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறீங்கன்னு இது எடுத்துட்டு போயிருக்காங்களேன்னு சொன்னாங்க. இல்லை இல்லை, இது மூல விக்கிரகம் இல்லைன்னு சொல்லி நடந்ததை சொன்னாருங்க. சத்தியம் செய்த 5 பேரில் பார்த்தீங்கன்னா 4 பேர் இறந்திருக்காங்க. காலம் வரும் வரையுமே எப்படியாவது நான் இதை சொல்லிவிட்டு சாகணும்னு என் உயிரை கையில் பிடித்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி தள்ளாத துக்கத்தோடு மனதில் இருந்த பாரத்தை இறக்கி வைத்திருக்காரு அந்த சிவாச்சாரியமே. நல்லது நடக்கிறதே என்று சந்தோஷத்துடன் அழுது கொண்டே சொன்னாருங்க. உடனடியாக பார்த்தீங்கன்னா அந்த மூர்த்தி இருந்த இடத்திற்கு பின்னே உள்ள சுவற்றை இடிக்க ஆரம்பித்திருக்காங்க. முழுவதுமே இடித்து உள்ளே சென்று பார்த்தீங்கன்னா உள்ளே 48 ஆண்டுகள் கழித்து எந்த பூஜையும் இல்லாமல் விளக்கு எரிந்து கொண்டே இருந்திருக்கு. சுவாமியின் மீது சாட்சிய சந்தன கலபமும் ஈரமாகவே இருந்திருக்குங்க. பூக்கள் வாடாமல் இருந்திருக்குது. கர்ப்ப கிரகத்தில் உள்ளே இருந்து வரும் அந்த வாசம் அப்படியே இருந்திருக்குங்க. 48 ஆண்டுகள் கழித்து எந்த பூஜையும் இல்லாத நிலையிலும் பார்த்தீங்கன்னா உள்ளே அனைத்தும் மூடும்போது இருந்தபடியே இருந்திருக்கு. தில்லைத்தனார் பக்தியில் அனைவருமே அணைந்து சோக நிழல்களுக்குள் மறைந்தாங்க. ஊரே திருவிழா கோலம் பூண்டுதுங்க. இது அதிசயத்தை காண மீண்டும் புது பொலிவுடன் கோவில் திறக்கப்பட்டிருக்குது. இன்றும் பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உடைக்கப்பட்ட சிவலிங்கம் ஒரு ஓரமாக துர்க்கையம்மன் எதிரில் பார்க்கலாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க பிள்ளை வர வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கட்டாயமாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போனீங்கன்னா காண வேண்டிய அன்னை மீனாட்சியின் தரிசனம் என்னென்னு பார்க்கலாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க பிள்ளை வர வேண்டுமவங்களோ காலையில் பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மனுடைய சின்னஞ்சிறு சிறுமி அலங்காரத்தை தரிசித்து வாங்க. மனமுருகி வேண்டினாலே அன்னை சாந்தன பாக்கிய பலனை கட்டாயமாக தருவாள். வியாபாரத்தில் நஷ்டனோ தொழில் மற்றும் வேலையில் பிரச்சனை உள்ளவங்க காண வேண்டிய தரிசனம் பார்த்தீங்கன்னா அன்னையினுடைய வைர கிரீட அலங்காரத்தை கண்டு தரிசித்தாலே போதுங்க. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. வாழ்வில் நீங்கள் ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டிய கோவில்களில் பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வர ஆலயமும் ஒரு முக்கிய இடம் இருக்குதுங்க. இவை எல்லாவற்றையும் விட புண்ணியம் செய்தவங்களுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா அன்னை ஸ்ரீ மீனாட்சி, புவனேஸ்வரி, கௌரி, ஷியாமலா, மாதாங்கி, பஞ்சதசி என்ன எல்லா அலங்காரத்திலும் தரிசனம் செய்யும் பாக்கியம் கிடைக்குன்னு சொல்லப்படுது. அம்மனுக்கு தங்க கிரீடம், சுவாமிக்கு வைரப்பட்டை பொங்கல், தமிழ் புத்தாண்டு, தீபாவளி போன்ற விசேஷ நாட்களில் மட்டும் அணிவிக்கப்படுதுங்க. வழக்கமாக அம்மன் சன்னதியில் குங்குமம் தான் பக்தர்களுக்கு தருவாங்க. பள்ளியறை பூஜையின் போது பார்த்திங்கன்னா சுவாமி பாதம் அம்மன் சன்னதிக்கு வந்த பின்னாடி குங்குமத்திற்கு பதில் திருநீர் தருவாங்க. மீனாட்சியனின் பாதம் பார்த்திங்கன்னா பணியுங்கள், வாழ்வில் எல்லா வளங்களையும் நீங்கள் பெற முடியுங்க. கணவன் மனைவி ஒற்றுமைக்கு பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தினமும் நடைபெறுகின்ற பள்ளியறை பூஜையை தரிசித்தாலே நல்ல பயனை கொடுக்கும் என்பது
மீனாட்சி கோவிலில் மறைந்துள்ள பள்ளியறை பூஜை தரிசன ரகசியமாக சொல்லப்படுது. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை பற்றி நீங்கள் இதுவரையுமே அறிந்திடாத ஒரு சுவாரஸ்யமான பதிவினை தெரிஞ்சுக்கொண்டா. இதுபோல் கோவில்களில் ரகசிய பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம உற்சாகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.